ஆக தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வைப்பாரா, அதிமுகவோட கூட்டணி வைப்பாரா, விஜய்க்கு எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவார், விஜய் வந்து தனியாக நிற்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவாதம் பண்ணிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சுத்த வேஸ்ட் தான். ஏன்னா தமிழக அரசியல்லே த தைரியம் இல்லாத ஒரு நபராக பார்த்தீங்கன்னா இந்த விஜய் அவர் இப்போது காணப்படுகிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து விக்கிரவாண்டி மாநாடாகட்டும், மதுரை மாநாடாகட்டும், திருச்சியில் அந்த ரேலி போனதாகட்டும், இங்கெல்லாம் அவர் பேசின அந்த 5-10 நிமிஷம் வீர வசனங்கள் எல்லாமே கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்னை வரைக்கும் அவர் மௌன விரதத்தை தான் கடைப்பிடிச்சிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த மாநாட்டெலாம் பேசின வீர வசனங்கள் எல்லாமே வீரம் இல்லை, அதெல்லாமே நடிப்பு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவரே வெளிப்படுத்திகிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து எத்தனை சதவீதம் விஜய் கட்சிக்கு வந்து வாக்கு சதவீதம் வாங்குவார் அப்படின்னு விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அதிகபட்சம் ஒரு 10% வாங்கினாலுமே அதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது தமிழக அரசியலில். ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 35% வாக்குகளாவது குறைஞ்சது வாங்கணும். அதுக்கு தீவிரமாக பார்த்திங்கன்னா களப்பணி ஆற்றணும். அப்போனா தான் பார்த்திங்கன்னா ஆட்சியை பிடிக்க முடியும். ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, 1 மாத காலமாக வெளியில் தலை காட்டவே இல்லை. அந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய் மேலாம் பெரிய அளவில் வந்து ஒரு குற்றச்சாட்டையே முன்வைக்க விரும்பலை. ஏன்னா அங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இட நெருக்கடியில் வந்து காத்துக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவர் வந்து முறையாக போகாமல் இருந்து தான் பார்த்தீங்கன்னா அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு. மற்றபடி விஜய் வந்து அதில் வந்து பெரிய தவறாக பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியான இந்த திமுக நல்லா பார்த்திங்கன்னா அரசியலுக்கு சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் அந்த நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து முடிந்தளவு பார்த்திங்கன்னா அவர் வந்து உதவியும் பண்ணியிருக்கிறாரு. நிறைய 20 லட்சம் எவ்வளோ கொடுத்துருக்காரு தலா. அப்படி இருந்தும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து எதுக்காக இன்னும் வெளியில் வர பயப்படுதான்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச அந்த சம்பவம் நடந்து 1, 2, 3 நாளைக்கு அப்புறமே நடிகர் விஜய் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அவர் தரப்பு இந்த நியாயங்களை விளக்கங்களை பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாலே தமிழக அரசியல் பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு சாதகமாக போயிருக்கலாம். ஆனால் அதை கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ நடத்ததுக்கு துணிவு இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னை வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கார். சம்பவம் நடந்து 1 மாத காலமாகிட்டு இன்னைய வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளியிலே தலை காட்டவே துணிவு இல்லாமல் தான் நடிகர் விஜய் அவர்கள் இருக்கார்.